ஓகே. இது வந்து ஸ்கஃபோல்டு வந்து இங்க பாடியா வந்து நமக்கு வந்து தெரிய போகுது. அது எப்போதுமே நீங்க இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு காலமா, அப்படியே வெர்டிகலா தான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நான் வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி. ஸோ அந்த பெட்டி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் வந்து இருக்குங்க. அந்த கண்டெய்னர் அந்த விட்ஜெட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, அந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்ன வரப்போகுது, நீட்டா வந்து எல்லா டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து வச்சிருக்க வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, அது எல்லாமே வரப்போகுது. ஸோ வந்து அந்த கண்டெய்னர்ல போட்டுட்டு, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காலம் வந்து அந்த சைடில் வந்து நம்ம வந்து காலம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். காலம் எதுக்கு? அது எல்லாமே நம்ம வெர்டிகலா வந்து நம்ம அலைன் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்றதுக்காக வந்து நீங்க காலம் வந்து வரப்போறோம். அந்த காலம் வந்து வெர்டிகலா அலைன் ஆகுதுன்னா வந்து ஏகப்பட்ட விட்ஜெட்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஸோ வந்து இந்த காலம்ன்றதை வந்து நம்ம வந்து பேரண்ட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த இதுக்குள்ள சில்ட்ரன் அப்படின்றதுக்குள்ள வர்றது எல்லாமே வந்து நம்ம வந்து சைல்டு விட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சைல்டு விட்ஜெட்குள்ளே நீங்க வந்து ஒரு சைல்டு அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து பேரண்ட் விட்ஜெட் ஆகும். இது வந்து சைல்டு விட்ஜெட் ஆகும் வந்து நமக்கு மாறும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் தானே கொண்டு வர போறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம நேரம் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட் என்னவா இருக்க போகுது? அந்த டெக்ஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு டேட்டா கொடு அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் என்ன வரப்போகுது? இந்த வெல்கம் பேக் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட்டை வந்து இப்போ வந்து கொண்டு வரப்போம். உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகேங்க. டெக்ஸ்ட் பேக். ஸோ வந்து அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் வந்து நமக்கு வந்து பெருசா இருக்கு. ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக்கி காமிக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கா ஒன்றுமே தெரில சார். ஓகே. அது லைன்ல தெரில. நீங்க சொல்ல சொல்ல மட்டும் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். சரி சரி, ஓகே ஓகே இருங்க. என் தீம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே அதுக்கு முடிஞ்சு. சரி, ஓகே. இப்போ தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணணும். இப்போ வெறும் வெல்கம் பேக் அப்படின்னு மட்டும் இருக்கு. ஸோ வந்து அதோட அதுக்குண்டான நம்ம வந்து எலமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 40 பிக்சல் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஓகேங்க. உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? நான் சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து விசிபிள் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம குரோம்ல ரன் பண்றதுனால கொஞ்சம் வந்து டிலே வந்து இது பண்ணிருக்கலாம். பிசிக்கலா ஒரு டிவைஸ்ல வந்து ரன் பண்ணும்போது டக்கு டக்கு டக்குன்னு நீங்க அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வந்து இந்த வெல்கம் பேக் அப்படின்றது டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா நமக்கு வந்து டிசைன்ல வந்தது என்னன்னா, நமக்கு வந்து இங்கன்ட்டு மெயினா இங்கன்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இங்கன்ட்டு வந்து நம்ம சென்டர்ல வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்னா, இதை வந்து நான் இது எல்லாமே எனக்கு வந்து இனிமேல கொண்டு வர எல்லாமே நீ சென்டரா கொண்டு வா அப்படின்றதுக்காக வந்து மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட்ன்றத ஒரு கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம்.
சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் நமக்கு வர்றது என்னன்னா, என்டர் யுவர் கிரெடென்ஷியல் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு வருது. ஸோ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து கொண்டு வர போகிறோம். நீங்கள் இது கீழே இந்த காலம் கீழே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் நீட்டாக. இதில் என்ன இருக்குது, அதே மாதிரி தான் இங்கேயும் டெக்ஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ ஓகே, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு விஜெட்டாக வந்து நான் கொடுத்து என்கிட்ட வந்து நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இன்னும் இங்கே வந்து சேஞ்சஸ் அடுத்து நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்க, நம்ம பண்ண இங்கே வந்து கொடுத்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து விசிபிள் வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இப்போ இது நம்ம இது இல்லாமல் ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஜின் நேராக நீங்கள் மார்ஜின் இந்த சைடு நோக்கி வந்து போயிடுது. ஆனால் நமக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து சென்டரா வந்து வர்ற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம சென்டரா காமிச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டெய்னருக்கு உண்டான வந்து ஒரு மார்ஜின் வந்து நம்ம வந்து செட் பண்றோம். ஒவ்வொரு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸாம் நமக்கு. ஸோ வந்து இங்கேன்ட்டே வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகிறத நீங்கள் வந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எது இருக்கா? ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்த வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப மேலே வந்து ஒட்டி இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கீழே நமக்கு ஒரு சென்டரா வந்து இறக்கி வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த சைஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வந்து விட்ஜெட் எடுத்துட்டு அதோட ஹைட் நம்ம எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி வரணும். ஸோ அப்படின்றதுக்காக ஒரு 60 பிக்சல் வந்து நான் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செட்டாலாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இது அளவுக்கு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு கீழே ஒரு அளவுக்கு இந்த சென்டர் வந்து போதும் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒரு வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இங்கன்னா நேராக வந்து யூசர் நேம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கீழே இதை விட கொஞ்சம் கீழே இறங்கி கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது வந்து சைஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வந்து விட்ஜெட். அதனால எனக்கு ஒரு 70 பிக்சல் வந்து நமக்கு வந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே வந்து ஒரு விட்ஜெட் வந்து இருக்கு. ஸோ அது என்ன ப்ராப்பராக வந்து நம்ம டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து அடுத்து வந்து இந்த ஸ்கிரீனுக்கு போகணுமா வேணாமா அப்படின்றத வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறது இங்கே தான். ஸோ அதுக்காக வந்து நமக்கு ஒரு யூசர் நேம் வேணும், ஒரு பாஸ்வேர்ட் வேணும். அவங்க நம்ம வந்து டிசைனர் கொடுத்த இதுபடி. ஸோ அதுக்காக வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இது இந்த இதுக்கு எதுக்கான டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுனா வந்து ஒரு யூசர் நேம் வாங்குறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஸோ இதுல வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு என்னென்ன வரப்போகுதுன்னா ஒரு ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. நாம எதுக்கு இந்த ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து கொடுக்குறோம்னா இப்போ வந்து யூசர் வந்து எதுக்காக வந்து இந்த ஃபீல்டு வாங்குறாங்க பாருங்க. இப்போ யூசர் நேம் அப்படின்றது. ஸோ இந்த நேரத்துல தான் நீங்க யூசர் நேம் வந்து நீங்க கொடுக்கணும். இப்போ கீழே வந்து பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரெடென்ஷியல் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஹிண்ட் டெக்ஸ்ட் எதுவுமே நம்ம போடாம விட்டோம்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு இந்த இடத்துல யூசர் நேம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ யூசருக்கு வந்து அது புரியறதுக்காக வந்து நாம வந்து இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து
நீட்டா இவ்வளோ அளவு கொண்டு வந்துட்டேன். இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்படி இருக்குங்க. ஸோ இப்படி கொடுத்தா நம்ம நீங்க இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுல நம்ம அந்த டிசைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு இது மாதிரி வந்து ஒரு பார்டர்ல வேணும், எனக்கு இது மாதிரி வந்து ஒரு எலமெண்ட்ல வேணும், எனக்கு இந்த டிசைன்ல தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நார்மலா நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இப்படி வந்து ஸோ இதை நான் கொஞ்சம் எலவேஷனா மாற்றணும், இதை நான் வந்து கொடுத்து பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து ஸோ அதுக்கு நான் சேஞ்சஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இதுக்கு தான் நம்ம வந்து டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபீல்டு வந்து இருக்குங்க. ஸோ அந்த டெக்கரேஷன் ஃபீல்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, உள்ள இருக்க அந்த ரேடியஸ் உள்ள எனக்கு இப்படி வரணும், நான் கொடுக்குற உள்ள இந்த கலர் இருக்கணும், இந்த பர்டிகுலரா அந்த பிங்க் கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு டூல் இருக்குங்க. அந்த டெக்கரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து பாக்ஸ் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம். என்னன்னா இன்புட் டெக்கரேஷனுக்குள்ள இன்டெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகணும், யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெக்ஸ்ட் வந்து எனக்கு வரணும். யூசர் நேம்ன்றது எனக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து நான் பார்டர் வந்து எனக்கு எப்படி கொடுக்கணும், பார்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேர்வாக வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ வந்து பார்டர் வந்து நமக்கு கொண்டு வராதுக்கு இந்த பார்டர் வந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான ஒரு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்டர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து பார்டர் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. உங்கள் பார்டருக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கேர்வாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம பார்டர் வந்து ரேடியஸ் வந்து கொடுக்கணும். ஸோ எனக்கு எல்லா சைடும் எனக்கு 4 பக்கம் எனக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஸோ பார்டர் டாட் ஆல். இப்போ நீங்கள் ஒரு சைடு மட்டும் எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் வந்து எனக்கு இவ்வளோ அளவுக்கு வந்து அப்போ ரேடியஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இந்த ஆளை மட்டும் எடுத்துட்டு எனக்கு ஒன்லி எனக்கு எந்த சைடு மட்டும் எனக்கு வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு பார்டர் சைடு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேர்வா ஒரு லைட்டா அப்படி வந்து வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இது சொல்லி கொடுக்குறோம். பார்டர் சைடு வந்து ஓகே. இப்போ நான் வந்து இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி வந்து கொடுக்குது. வந்து இப்போ அந்த வந்து ஆர்ட் ரீடை வந்து நம்ம கொடுத்து பார்க்குறோம். ஸோ எனக்கு எந்த இது அளவுக்கு எனக்கு வந்து டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து உள்ள வந்து பார்டர் நமக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த வந்து நம்ம கலர் கொடுத்து நம்ம அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். சரி நம்ம எவ்வளோக்கு அந்த கர்வா வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபில்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொல்றீங்க. அதை வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறோம். எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம், என்ன கலரை வச்சு ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது வந்து அவங்க நம்ம கொடுத்தது வந்து பர்பிள் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சரி.